திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 480, அதிகாரம் வலியேறிதல். ஒரு திறமை வாய்ந்த புலவர் வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்தார். புலவரின் நிலையை பார்த்த அந்த கிராமத்தின் தலைவர், நம் நாட்டின் மன்னர் தன்னை புகழ்ந்து பாடும் புலவர்களுக்கு கேட்கும் பரிசினை தாராளமாக வாரி வழங்குகின்றார். அந்த பரிசினை பெறுவதற்கு நீயும் முயற்சிக்கலாமே என்று கூறினார். அதை கேட்டதும் அப்புலவர் மன்னரை புகழ்ந்து பாடுவதற்காக அரண்மனைக்கு சென்றார். மன்னரையும் அவரது ஆட்சியையும் புகழ்ந்து பாடினார். புலவரின் புகழ்ச்சியில் மகிழ்ச்சி அடைந்த மன்னர், உனக்கு என்ன பரிசு வேண்டுமோ கேள் என்றார். இதுபோன்ற வறுமை எப்பொழுதும் தன் குடும்பத்தை பாதிக்கக்கூடாதென்று யோசித்த புலவர் அங்கு ஒரு சதுரங்க பலகை இருப்பதை பார்த்தார். உடனே, அரசே, எனக்கு பெரிதாக எதுவும் வேண்டாம். அந்த சதுரங்க பலகையின் முதல் கட்டத்தில் ஒரு நெல்மணியை வைத்து பின்னர் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனை இரட்டிப்பாக்கினால் அதையே தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார். அதை கேட்ட மன்னர், நெல்மணிகள் போதுமா? தங்கம், வைரம் போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் வேண்டாமா என்றார். புலவரோ, அரசே, எனக்கு நெல்மணிகள் மட்டுமே போதும் என்று கூறிவிட்டார். பொன்னோ பொருளோ கேட்பார் என எண்ணியிருந்த அரசனும் புலவனை எள்ளி நகையாடி சரி என்று கூறிவிட்டார். பின்னர் அரண்மனை சேவகர்கள் மன்னரின் கட்டளைப்படி சதுரங்க பலகையின் மேல் புலவர் கூறியபடியே நெல்மணிகளை அடுக்கினர். 10ஆம் கட்டத்தில் வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 512 ஆனது. 20ஆம் கட்டத்தில் வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 5 லட்சத்தை தாண்டியது. பாதி தூரமான 32வது கட்டத்தை அடைந்த போது 200 கோடியை தாண்டியது. அடுத்த சில கட்டங்களில் எண்ணிக்கை கோடான கோடிகளை தாண்டியது. இதனால் மன்னர் தன் ராஜ்யம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் இழக்கும் நிலை ஏற்பட்டது. புலவரின் புத்தி சாதுரியத்தையும் தான் செய்த தவறையும் உணர்ந்த அரசர், இந்த ராஜ்யத்தை ஆளுவதற்கு என்னை விட இந்த புலவருக்கு அதிக திறமை உள்ளது என்று கூறி பதவியை புலவரிடமே ஒப்படைத்து விட்டார். ஒருவன் தனக்குள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்தால் அவனது செல்வம் விரைவில் அழிந்துவிடும் என்பதை உழவரை தூக்காத உப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். அளவை அறியாத செல்வம் அழியும், அளவறிந்த செல்வமே பெருகும்